எங்கள் அம்மா வந்து நான் மண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது அ எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஏன்னா எங்கள் டிஆர் சார் வந்து எப்படின்னா, என்னை செதுக்குனது மட்டும் இல்ல, நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவுல நெறைய கோச்சிக்கிட்டு, இல்ல நான் நடிக்க மாட்டேன்னு போனா, அடுத்த நாள் எங்க வீட்ல வந்து, "இல்ல இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு, நான் தான் வேணும்" அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பாரு என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்க இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார். எல்லாரும் நடிக்க வச்சாங்க. ஆனா அப்பவும் எங்க சாரு, எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும் தான். நளினி பண்ணா தான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்ப சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரோ என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன். அப்ப ரவி அண்ணன் தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி, "இல்ல கண்ணம்மா, சினிமானா இப்படிதான் இருக்கும். ஒண்ணு நல்லதுக்கு தான் சொல்றாரு. பாரு நீ எவ்வளவு புத்திசாலி" சொல்லி என்ன மெருகேத்தி டைரக்டர் நிப்பாட்டுவாரு. நான் எனக்கு எங்க டைரக்டர் எப்ப கூப்பிட்டாலும் சந்தோஷமா வந்து நிற்பேன்னா எங்க டைரக்டருக்காக தான். ஸோ எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய டேப்ல பார்த்தீங்கன்னா எங்க டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்க டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே. சகலமும் எங்க டைரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கலா வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ.